சோத்திரம் 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 சோத்திரம். நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடியிருப்பீர்களோ அங்கே என்னை காண்பீர்கள் வாக்களிய தேவனே. பூமியின் கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே சுவாமி. இது பரிசுத்தமிழ் ஆவியினால் எங்களை நிரப்பும் அப்பா. உங்களுடைய தூய திரு ரத்தத்தால் எங்களை பாவமர கழுவியர்கள் சுவாமி. ஆண்டவரை நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தமிழ் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய சபையை ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவர் சபை ஊழியக்காரர்களையும் ஊழியக்கார குடும்பங்களையும் ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவர் விசுவாசிகள் யாவரும் ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் வந்து சேரும்படியாகும் ஆண்டவரே. விசுவாசிகள் அனைவரையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து ஆண்டவரை இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்கும்படியாய் ஆராதனையில் நடத்தி கொடுக்கும்படியாக நீர் கூடவே ஆண்டவர் நீரே மூத்த போதகராக இருந்து இந்த சபையை நடத்தி கொடுங்கப்பா ஆண்டவரே. ஆரம்ப காலம் முதல் முடிவு காலம் வரை ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் கூடவே நடத்தி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் கூடவே நடத்துவதற்காக நன்றி அப்பா. உண்மையே நம்பியிருக்கிற எங்களை நீர் வழி நடத்துவதற்காக நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவர் கிருபை உள்ளது. ஹல்லேலூயா. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அவர் தம்மோடு கூட இருந்த 12 சீசர்களுக்கு ஒரு பீஸ்ட், அதாவது ஒரு ஃபெஸ்டிவல், பஸ்கா பண்டிகை ஆசரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கருதி அந்த நாளில் ஒரு குரு ஒரு சீடர்களுக்கு பணிவடையை செய்து கற்றுக் கொடுத்த ஒரு நாள். அதில் என்ன சொல்கிறாருன்னா 12 பேருக்குள்ளேயே நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறத இல்லை, புதிய உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை உடைச்சார். பழைய உடன்படிக்கையின் சாராம்சத்தை உடைச்சி புதிய உடன்படிக்கையின் துவக்கத்தை துவங்கினார். என்ன அப்படின்னா, எல்லாரும் சபையில் ஒன்று, பிசாசு வாயில மண்ணு. அல்லேலூயா. அப்படின்னா அந்த சீசர்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு. அந்த நான் பெரியவன் நீ பெரியவங்கிறத முதல்ல ஆண்டவர் உடைச்சி தன்னை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாதங்களை கழுவி அந்த ஃபெஸ்டிவலில் நல்ல ஒரு சாப்பாடை கொடுத்து அதில் தான் புதிய உடன்படிக்கையின் அத்தியாயத்தை தொடங்கி வைத்த ஒரு நல்ல நாள்னா இந்த நாள். அல்லேலூயா. இந்த நாள் புதிய உடன்படிக்கையின் அத்தியாயத்தை தொடங்கின நாள். அதனால தான் புதிய உடன்படிக்கையின் நாள். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இயேசு இது காட்டி கொடுக்கப்பட்ட நாள்பாங்க. ஆனால் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஒரு சாராம்சம் அதுதான் கர்த்தருடைய பந்தி. இந்த பந்தியில் நாம் என்ன பண்ண போறோம்னா, அவருடைய சரீரமாகிய அப்பம், அவருடைய இரத்தமாகிய ரசம், இதைத்தான் அவர்கள் பருகுவதற்கு முன்பே இந்த மியூசிக் சவுண்டை கொஞ்சம் குறைச்சிருப்பா. அப்போ பாருங்கள், அங்கே இல்லை கீழே. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடணும், கடவுள் ஏதேன்லேயே இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் உடைச்சி நொறுக்கியிருக்கலாம். ஆனால் 2ஆம் ஆதாமாக அவதாரம் எடுத்தார் இயேசு கிறிஸ்து. 2ஆம் ஆதாமாக மனித குலத்துக்கு அவதாரம் எடுத்து இந்த
பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். குற்றவாளிகளில் ஒருவனாக எண்ணும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். பாவிகளில் ஒருவனாக எண்ணும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். ஏழைகளில் ஒருவனாக எண்ணும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். தரித்திரனில் ஒருவனாக எண்ணி காட்டி கொடுக்கப்பட்டார். பாருங்க, இதெல்லாம் என்னது? இது இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். அவர் பூமியில் இருந்தபோது ஒரு தேவகுமாரனாக, ஒரு ராஜகுமாரனாக இருந்தவரை இந்த நாளில் லூசிபர் தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி யூதாஸை பயன்படுத்தி காட்டி கொடுத்தானா. இவர்தான் பாவிகளில் ஒருவர், இவர்தான் ஏழைகளில் ஒருவன், இவர்தான் சாபத்தில் ஒருவன் அப்படின்னு காட்டி கொடுக்கப்பட்ட இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாள். அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் அப்படியே 2 கைகளை பரத்துக்கு நேராக இருந்து அப்படியே வாங்க. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் இயேசுநாதா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் என்ன பண்ண போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாம் அப்படியே நன்றி சொல்லி கண்களை மூடி நாம் இந்த பெரிய வியாழக்கிழமையை கொண்டாடுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கரெக்டாக இருக்கா வீடியோ? எங்கிட்ட இங்கிட்டு போக வேண்டியது இல்லையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அன்பின் பரலோக எங்களுக்கு ஏற்படுத்தின இந்த நாளுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாக மனதோட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாத்திரு நாமத்தில் நாதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாத்திரு நாமத்தில் நாதரவில். கையை தட்டி வான தூதர்கள் போற்றும் நேரம் இது. நீங்கள் நானும் போற்றும் நேரம் இது. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கே. ஆமென். நல்ல கையை தட்டி இந்த பெரிய வியாழக்கிழமை நேரத்தில் ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை ஏழைகள் எங்களுக்கே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை ஏழைகள் எங்களுக்கே. எத்தனை மாதயவின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவின் என் கிருபை, எத்தனை ஆச்சரியம். பாருங்க, நம்ம ஏழையாக இருந்த நமக்கு பணக்கார பதவியை கொடுத்த நாள் இது.
நின்னுதிரமதிலோ நிரந்தர ஜீவ புது வழியா நின்னுதிரமதிலோ நிரந்தர ஜீவ புது வழியா நின்னடியாக்கி பிதாவின் சந்நிதி சேரவும் சந்தனம் ஆமென் நின்னடியாக்கி பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டனால தான் நீங்கள் நானும் பிதாவிடத்துல ஒன்னா சேர கிருபை செஞ்சாரு. இன்றை தினமாதிலோ ஒரு மெத்தி கூட உண்ணாமத்தினா இன்றை தினமாதிலோ ஒரு மெத்தி கூட உண்ணாமத்தினா தந்தையின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தையின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லா எங்களுக்கு பரலோகியாருண்டு ஜீவனாதா வேறொரு தேட்டரில்லை பரனே ஈரையண்டி தேகத்தில் வேறொரு தேட்டரில்லை பரனே ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில் அல்லேலூயா 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 ஆமென். நாம அடுத்தபடியாக அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். ஏன் ஏகமாய் துதிக்க வேண்டும்? நமக்கு பொறாமை கிடையாது, நமக்கு என்ன கிடையாது, பேய் பிசாசு கிடையாது. எல்லாத்தையும் இயேசு வெல்லுவதற்காக இந்த நாள் பிரதானமான ஒரு நாள். இந்த நாளுக்கு பெயர் என்னென்னா பெரிய வியாழக்கிழமை. நாளைக்கு என்ன கிழமையா? புனித வெள்ளி. ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே, தமிழாக்கம் நல்ல ஒரு வெள்ளி. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அதனால் முழு மனதோட முழு ஆத்துமாவோட தேவனை துதிக்கணும். ஆமென். கையை தட்டி அல்லேலூயா கர்த்தரையே வேகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன்
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இந்த நாள்ல தேவன் அதிகமாய் துதிக்கணும். இயேசு நமக்காக ஆளும்படிக்கு வந்தார். தாம்பூரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஆர்ப்பரிங்க. ஏக்காலமோ கைத்தாலமோ முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமென். ராஜாதி ராஜா பூமியிலே நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். முழு மனதோடு அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரிக்கு அவரை துதியுங்கள். அவரை துதியுங்கள். அவரை போற்றுங்கள். அவரை மகிமைப்படுத்துங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வுதனை அவர் பணிக்கு கொடுத்தேனே துதியுங்கள். சந்தோஷமாய் பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். வாயை திறந்து அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, அவரை துதியுங்கள். ஆமென். போட்டு விட்டுருங்க, இதெல்லாம் போட்டு விட்டுருங்க. காலை கழுவுற டயத்தில் தான் கட் பண்ண. ஆமென். அப்போ அவரை துதியுங்கள். சொல்லுங்க, அவரை துதியுங்கள். பெரியவர்களே பிரபுக்களே கர்த்தரை துதியுங்கள். இந்த நாள் நீங்களும் நானும் ஏதேனில் இழந்த ஆளும் தன்மை. சொல்லுங்க, ஆளும் தன்மை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்மெல்லாம். ஹலோ, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஏன் தேவன் அன்னைக்கு ஏதேனில் அந்த லூசிபரை அடித்து காலி பண்ணியிருக்கலாம். ஆதாம் ஏவாளை அடித்து காலி பண்ணிட்டு இன்னொருத்தரை உருவாக்கி விட்டுருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் அதை செய்யலை பிதா அப்படின்னா, பிதா கொடுத்த வாக்கு தத்தத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் படைத்தனால அவங்கள அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்நேரமே என்ன பண்ணாராம், ஆளும்படிக்கு அவங்கள என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அந்த ஆளும்படிக்கு கொடுத்த வார்த்தையை இன்னொருவரை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, இந்த பூமியில் வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். வானங்கள் தேவனுடையவை, பூமியோ மனு புத்திரருக்கு உரியவைகள். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியை நாம் ஆளும்படிக்கு
அதை முழுமையாக ஆளும்படிக்கு தான் இயேசு மனித அவதாரம் எடுத்து 33 வருடம் ஒரு மனிதனால் வாழ முடியும், ஆள முடியும், அற்புதம் செய்ய முடியும். அவனும் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்கு தான் இயேசு 33 வருடம் மனித கடவுளாக, தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக, ஒரு ராஜாவாக, ஒரு சேவகனாக இந்த பூமியிலே வாழ்ந்து முடித்த நாள் தான் இந்த பெரிய வேளக்கிழமை. அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கோ எல்லாரும் கூடுதாங்க, நானும் கூடுறதுக்காக உங்களை கூட்டலை. இது ஒரு பண்டிகை நாள். இது பஸ்கா பண்டிகை. எகிப்தில் எல்லாரும் பஸ்கா பண்டிகை சாப்பிடும் பொழுது ஒரு விடுதலை அடைந்தார்கள். புரியுதா? புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை இயேசு தொடங்குவதற்கு ஒரு பண்டிகையை வைத்தார். அந்த பண்டிகையில் தான் சீமோன் என்கிற ஒருவன் வீட்டில் மாடி, இன்றைக்கி 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம என்ன பண்ணுறோம், புக் பண்ணுற மாதிரி ஒரு ஹோட்டலை புக் பண்ணி அதில் ரத்தாம்பரம் கம்பளத்தை விரித்து அதில் என்னென்னா எல்லா விதமான சாப்பாடெல்லாம் வச்சு என்ன பண்ணினார் அப்படின்னா ரெடி பண்ணி இந்த பஸ்கா பண்டிகையில் இயேசு எல்லோரோடும் நீங்கள் நானும் ஒன்று, ஆகவே நாம் எல்லாம் பிதாவுடைய பிள்ளைங்க, நான் அண்ணன், நீங்கள் தம்பி, நான் தேவனுடைய பிள்ளை, நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஆதாம் செஞ்ச ஏவாள் செஞ்ச மீறுதலுக்கு தப்புக்கு அவங்க தண்டிக்கப்படாமல், நீங்கள் தண்டிக்கப்படாமல் தண்டனையில் ஒருவனாக என்னை பணிந்தார், தன்னை பணிந்தார். அல்லேலூயா. அதுதான் இந்த நாள். அப்போ இந்த நாளை பார்த்து நம்ம என்ன பண்ணோம்னா பெருமை பாராட்டணும். என் ஆண்டவர் என்ன தரித்திரத்திலிருந்து உயர்த்தும்படிக்கு அவர் தரித்திரரில் ஒருவனாக எனப்படும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். தரித்திரரில் ஒருவனாக எனும்படிக்கு இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். நான் ஐஸ்வர்யவான் என்பதை சாத்தானுக்கு காட்டி கொடுக்கும்படிக்கு அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். சரிதானா? அப்போ இந்த நாள் காட்டி கொடுக்கப்பட்ட நாள் என்று நாம் நினைக்கும் போது இந்த நாளை தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த நாளில் கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சார். இன்றைக்கி நான் காலையில் உட்காந்து அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் நேரம் பைபிள் படித்தேன் சாயங்காலம். அப்போ இது காட்டி கொடுக்கப்பட்ட நாள். ஏன் காட்டி கொடுக்கார்? அப்போ நேற்று இரவில் நான் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் அன்னைக்கே துவம்சம் பண்ணியிருப்பேன் எல்லாத்தையும், ஆனால் வாக்கு பண்ணிட்டேன் ஆளும்படிக்கு, மனுபுத்திரருக்கு இந்த பூமியை கொடுப்பதற்கு, இந்த பூமியை ஆளும்படிக்கு, கடவுள்களாய் இவர்கள் இருக்கும்படிக்கு, தேவர்களாய். அல்லேலூயா. அதனால தான் தேவகுமாரன் காட்டி கொடுக்கப்பட்டார். தேவகுமாரன் அடிபடும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். தேவகுமாரர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவகுமாரன் மரணத்தின் அதிபதியை ஜெயிக்கும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த நாளை அவர் காட்டி கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் போய் அவர் என்ன பண்ணாராம், கெத்செமனை தோட்டத்தில் போய் 3 முறை ஜெபித்தாராம். ஆமாம், ஜெபித்துட்டு பின்ன அவர் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணப்பட போகிறார். சிறை கைதியாக மாற போகும்போது நாமளை விடுவிக்கும்படிக்கு அவர் சிறை கைதியாக காட்டி கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாராம், எல்லாரும் நடந்து முடிந்தவொன்னே தானே ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. ஆனால் இவர் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பஸ்கா பண்டிகையை, ஒரு சாப்பாடை ரெடி பண்ணினார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சபையில் இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. ஐயா மாஸ்டர் வெளியே பார்க்குற, ஐயா இல்லைங்க என்கிட்ட சொல்லாமே நீங்கள் சாப்பாடை ரெடி பண்ணியிருக்கீங்க, அது எப்படி சமைக்காத சமையல். இல்லையா சொல்லுங்க, சமைக்காத சமையல். நம்ம ஜோசம் யோசிக்கான், இன்னும் நான் முதல்ல வந்துட்டேன், சட்டி வாடை ஒன்றும் காணும், எல்லாம் வரும், இனி தான் வரும். அல்லேலூயா. அப்போ இந்த ஃபெஸ்டிவலை அவர் என்ன பண்ணாராம், அதை கொண்டாடின போல் நம்ம கொண்டாடுறோம். நீங்கள் எத்தனையோ சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, ஆனால் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது புது உடன்படிக்கையின் சத்தியம். இயேசு கப்பை எடுத்து அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடக்கு முன்னாடி முதல்ல தன்னை எல்லோருக்கும்
தலைவனாக அல்ல, சீசனாக காண்பித்தார். ஹல்லேலூயா. அதுவும் இன்னைக்கு ஒரு காட்டி கொடுக்கப்பட்ட நாள். அவர் ஒரு தலைவன் அல்ல, சீசன், சீசத்துவம். அதனால தான் இன்றைக்கி நாம் எல்லோரும் இந்த மாலை வேளையில் பஸ்கா பண்டிகையில், அந்த போஜன பண்டிகையில் ஒருவர் காலை நாம் என்ன பண்ணணும்? கழுவணும். ஜோசுவா காலை பீட்டர் கழுவார், பீட்டர் காலை ஜோசுவா கழுவார். ஆமேன். ஞான்ராஜ் ஐயா காலை பெருமாளையா கழுவார், பெருமாளையா காலை என்ன பண்ணுவார்? அவர் கழுவார். ஆமாம், ஐயா காலை நான் கழுவேன், அவர் என் காலை கழுவார். இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் என்ன பண்ணணும்? கண்ணம்மாமாவும் அருமையான பாப்பாவும் அவங்க காலை கழுவாங்க. ஆமேன், ஆமேன். வசந்தி இந்த அம்மா இவங்க காலை கழுவாங்க, அந்த அம்மா இந்த அம்மா காலை கழுவாங்க, அந்த அம்மா. அப்படி பாருங்க, இப்படி ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்? இது தாழ்மை. ஏன்னா எனக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமேன். சரி, அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு, அல்லேலூயா, ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு மற்ற வேலைக்கு நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? போக போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். ரொம்ப அருமையான ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் என்ன பண்ண போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சவுண்டு குறைச்சிக்கோங்க, ஃபுல்லாக குறைங்க. அன்பே கல்வாரி அன்பே என்ற பாடலை பாடி நம்ம மகிமைப்போம். ஓகே. அப்படியே தியானத்தோட பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. உருக்கமா பாடுவோம். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பலியாக பலியானே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ள உடையுதப்பா. எல்லாரும் கையை கூப்பி நல்ல கண்ணை மூடி தியானத்தோட பாடுவோம்.
காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களினால் ஆணிகளால் சுவாமி, அணைக்கும் கரங்களினால் ஆணிகளால் சுவாமி, நினைத்தே பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, நான் நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்றே நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓரூற்றே நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே, சொல்லுவோம் மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தியாக வீரன் இயேசு, சொல்லுங்க
தியாக வீரன் இயேசு. தியாக வீரனை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் சும்மா இருக்காது. ஆமென். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியை நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வர வேண்டும். அழுகிற புலம்பல் அல்ல, ஆனந்த கண்ணீர். அன்பே கல்வாரி அன்பே. எப்படி? அதுதான் அன்பு, இயேசுவின் அன்பு. ஆமென். அது இணையில்லா அன்பு, ஆமென். மாறாத அன்பு, ஆமென். அற்புதமான அன்பு, ஆமென். அதிசயமான அன்பு, ஆமென். நேசிக்கிற அன்பு. ஆமென். அவர் காட்டி கொடுத்து நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு உயிரை விடுவதுக்கு முன்னகுட்டி மரண சாப்பாடாக ஹாப்பி சாப்பாடாக போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அதான் அந்த பாட்டை எடுத்தேன். இந்த பாட்டு அன்பு, எவ்வளோ பெரிய அன்பு, அவருடைய அன்பு, கர்த்தரின் அன்பு, விலையேறப்பெற்ற அன்பு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வண்ணமாகத்தான் இந்த நாளில் நாம் கூடி கொண்டாடுகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி செய்தியை கேட்டுவிட்டு நமது வேலையை நாம் ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காட்டி கொடுக்கப்பட்ட நல்ல நாளை நினைக்க தேவன் கிருபை செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இப்பொழுது ஒரு 3 நபர்கள் முன்னாடி வந்து நன்றி சொல்லி ஜெபிக்கணும். என்ன சொல்லி? மத்தியில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டர், என்னப்பட்டார்? ரெஸ்பெக்டர், கணத்துக்குரியவர்கள், மூப்பர்கள், பாடகர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த காட்டி கொடுக்கப்பட்ட நாளை நினச்சி அழாமல் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டார்னு உங்களுக்கு ஒரு முகவுரையை நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். சரிதானா? இந்த முகவுரைக்காக நாம் என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஷார்ட் அண்ட் ரத்தன சுருக்கமாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரத்தன சுருக்கமாய் ஜெபிக்கணும். முதலாவது நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை இயேசுதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். இரண்டாவது சகோதரர் ஞான்ராஜ் அவர்கள் நன்றி சொல்லி ஜெபிப்பார்கள். மூன்றாவது தேவ பிச்சையா வந்து ஜெபிப்பார்கள். ஆமீன். வாங்க, மைக்கை கரெக்டாக பிடிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியான இந்த வேளையிலே, இந்த அந்திசாயி வேளையிலே, முதலாம் சாம வேளையிலே அப்பா, நீர் கொண்டாடப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகை நாள் அன்று தகப்பனே, உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த பஸ்கா பண்டிகை நாங்கள் அனுசரிக்கும்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் திரும்ப வருவளவும் நாங்கள் இதை நினைவூறும்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, கொடான கொடி நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. சிபிரோ தோணும் விலபில பலாந்தோடு செது தொண்ட வரத்த விலபிலிபி லிபிர பரந்த பாப்போ விலத்த செதோ விலந்த பிற லிகிரிக சதா நூறேறித்த பிறே அச்சோர பெரந்தரி சோபராத பஞ்சத அபரியுந்தப்பா ஏடு சருது விழுந்திருப்பா. எங்களுக்காக அப்பா உலகத்திலே நீர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேர் என்று சொல்லத்தக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி அப்பா. இந்த பூமியை மீட்டு கொடுத்தீர். நன்றி அப்பா. நாங்கள் ஆளும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீர். நன்றி அப்பா. தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நன்றி அப்பா. அது மாத்திரமல்ல, நான் செய்த கிரிகைகளும் செய்வீர்கள், இதற்கு மேலான கிரிகைகளும் செய்வீர்கள் என்று சொன்னதற்கு எங்களை வழிநடத்தி வருகிறேன். நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கொடி நன்றி ஏறெடுக்கிறோம். துதிகணம் மையமே எல்லாம் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
சோத்தரிக்கிறோம் அப்படின்னு பிதாவே சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை பொழுதில் தேவன் எங்கள் தந்த 2026 தப்புனே 2026 வருஷத்தில் தேவன் எங்கள் தந்த மகா பாக்கியத்தை சிலாய்க்கிறது கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தப்புனே எங்களுக்காக விண்ணில் இருந்து மண்ணுக்கு வந்து தப்புனே எங்களுக்காக அப்பா நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்பா எல்லாவற்றையும் செய்து எங்களுக்காக தப்புனே எல்லா சுதந்திரத்தை வைத்திருக்கிறோம். கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. மண்ணான மனிதருக்கு நீ செய்த நன்மைப்பா சொல்லி என்னுடைய அப்போ நன்மை செய்தீரப்பா. தகப்படி எங்களை தாய் கரையிலிருந்து பிரித்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களுக்கு கண் இமை போல காத்து வர்றதுக்காய் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்படி நீ செய்த நன்மை சொல்லி எண்ணி முடியாத 10 நன்மைகள் அற்புதம் செய்தீரே கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தகப்பனே அப்பா நீர் எங்களுக்காக ஜீவனை தந்திருப்பா. கோடான கொடி நன்றி சோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், சோத்தரிக்கிறேங்க தாவை சோத்தரிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ரீபா கப ரபல ஷக ரகனான ரதில் ரிக்கடல பல துலுவா ரபல ஷக கக ரேப கதுரு ரபர ஷதுனால பரரா ரிதி ரஹட கலபல கர ஷக ரகதன பரபா ரிபரஹட சரதிதன மெலபல பரபரபா. கோடான கொடி நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா. கோடான கொடி நன்றி ஐயா அப்பா. கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த மாலை போட்டது அப்பா நன்றி நன்றி ராஜா. அப்போ விட்டு தகப்பனே எங்கள் ரசத்தை கொடுத்து தகப்பனே நான் வரும் மட்டும் நினைவுறுங்கள் சொல்லத்தக்க அப்போ செய்தீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு கொடான கொடி நன்றி சோத்திரம். கிருந்த ஆசிரியங்க பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. அவங்க நான் மட்டும் மையப்படுறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கும் முன்பாக ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்த பஸ்கா பண்டிகைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் யார் மூலமாக காட்டிக் கொடுக்கப்படுவீர் என்பதை நீர் முன்கூட்டியே அறிந்திருந்தும் ஆண்டவரே இதை பெரிதாக நினைத்து ஆண்டவரே இதை பஸ்கா பண்டிகை நீர் நிறைவேற்றி கொடுத்தீர். உமக்கு நன்றி கோடான கோடி சிவஸ்தலம். இதில் அநேக காரியங்கள் நன்மையாக இருப்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அதன் மூலமாக உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நன்றி. 3 பேருக்கும் ஜெபித்ததுக்கு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்க. சூப்பர். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப எமோஷனல் ஆகிடக்கூடாது. எமோஷனல் ஆகிட்டா டாட்டான்னு டைம் போயிடும். அல்லேலூயா. ரத்தன சுருக்கம் அப்படின்னா ரத்தன சுருக்கம்தான். அல்லேலூயா. சரி, இந்த நாள் பெரிய வியாழக்கிழமை, நாளைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, நாளா கழிச்சு பெரிய சனிக்கிழமை, அடுத்து பெரிய உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு பஸ்கா விருந்து. என்ன விருந்து? என்னையா விருந்துங்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை விருந்து வச்சு தான் கொண்டாடணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விருந்து வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த நாளை நம்ம என்னவா நினைக்கணும்? துக்கமாக அனுசரிச்சிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், ஐயா நீ புதிய உடன்படிக்கையில் இருக்க. இயேசு புதுசாக ஒரு அத்தியாயத்தை தொடங்கிறதுக்கு ஒரு விருந்து உண்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த விருந்து ஆமாம், அதாவது நாளைக்கு ஒருத்தன் ஐசியூவில் போய் சாவ போகிறோம்னா எல்லோரும் இன்றைக்கி பிரியாணியை போட்டு சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமாப்பா? சிலர் சொல்கிறாங்க நாங்கள் தெரியாமல் கடையில் போய் சாப்பிட்ருவோயா. ஆனால் இயேசு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தார். மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு மரிக்க போகிறதுக்கு மலையில் சிலுவையில் அடிக்க போகிற ஒரு நல்ல நாளுக்காக காத்திருந்தார். அந்த காத்திருப்பு நாள் வந்த உடனே எட்ரா பிரியாணின்ட்டார். அல்லேலூயா. அப்போ நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு.
என் தகப்பன் இயேசுவுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. அல்லேலூயா. நல்லா கையை தட்டி சொல்லுங்க, நன்றி. இந்த நாள் பெரிய வியாழக்கிழமை ஒரு நாளை ஆசரிக்க எனக்கு கற்றுக் கொடுத்த என் தகப்பன் இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. நாமெல்லாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், துதியோடு இருக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு இருக்க வேண்டும். புனித நாளை காணும்படிக்கு, நல்ல நாளை காணும்படிக்கு இயேசு முதல் நாள் தான் காட்டி கொடுக்க போகுவதை அவர் விசேஷித்த விருந்தோடு கூட தன்னுடைய சீசர்களை பலப்படுத்தினார். அல்லேலூயா. நம்மையும் பலப்படுத்துகிறார். நீங்கள் முதல் மரணத்தில் மரித்து விட்டீர்கள், இரண்டாவது மரணம் உங்களுக்கு சேதமில்லாத மரணத்திற்கு நான் வரும் அளவும் இவைகளை செய்யும்படிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுதான் கர்த்தரின் பந்தி. கர்த்தரின் பந்தியை ஆசரிக்க இந்த சரீரத்தில் பரலோக மேன்மை உண்டாகிறது, பரலோகத்தின் மகிமை உண்டாகிறது, பரலோகத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. வியாதி இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, மரணம் இல்லை, பலவீனம் இல்லை, கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை. விருந்திலே துக்கம் இல்லை. என்ன இல்லை? துக்கம் இல்லை. அதுதான் நம்ம ஆண்டவர். போனாலும் தம் பிள்ளைங்க துக்கப்படக்கூடாது. அழாத, அப்பா துபாய் போகிறேன், அழாத, வா போய் வைர மாளிகையில் போய் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சீசர்களெல்லாம் கூப்பிட்டு, டேய் நான் நாளைக்கு போகிறேன், ஆனால் இன்னைக்கு நீ என்ன பண்ணு, வாசிப்போமா? பாருங்கள், பஸ்கா விருந்து, அதாவது மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, புளிப்பில்லாத அப்பம் உண்ணும் பண்டிகையின் முதல் நாளன்று சீசர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அல்லேலூயா. புளிப்பில்லாத அப்பம் உண்ணும் பண்டிகை நாள் முதல் நாள் அன்று சீசர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அது ஒரு பண்டிகை. ஏற்கனவே அந்த பண்டிகை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பண்டிகையில் கொஞ்சம் காரசாரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த இயேசு இந்த நாளில் காட்டி கொடுக்கப்பட்ட நாள், இந்த பண்டிகை நாள், இது ஒரு காரசாரமான நாளாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் நாம் இன்னைக்கு இந்த பெரிய வியாழக்கிழமையை தியானத்தோட இயேசு காட்டி கொடுக்கப்பட்டதை ஒரு வித்தியாசமான கோணங்களில் அவர் எப்படியெல்லாம் இருந்தார், எதற்காக செய்தார் என்பதை நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. சரி, பாருங்கள், பஸ்கா விருந்து உண்ண உமக்காக ஏற்பாடுகளை செய்ய காத்திருக்கிறோம் என்றார்கள். எப்படி? நாளைக்கு சாவ போகிறவங்களுக்கு உனக்காக நாங்கள் வைர மாளிகையில் சாப்பாடு வச்சுருக்கோம், வாப்பா சாப்பிட போமா அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்குது. அப்போ பாருங்கள், விருந்து ஏற்பாடு. அல்லேலூயா. விருந்து ஏற்பாடுகள் அன்று கேட்டார்கள். அவர்களுக்கு மறுமொழியாக இயேசு, நகரத்துக்குள் செல்லுங்கள், அங்கே எனக்கு அறிமுகமான ஒருவரிடம் சென்று போதகர் கூறுவதாக கூறுங்கள். குறிப்பிட்ட வேளையில் தெருக்களிலிட்டு நான் என் சீசர்களுடன் உன் வீட்டில் பஸ்கா விருந்தை பண்ணுவேன் என்று கூறுங்கள் என்று கூறினார். இயேசு தன் சீசர்கள் அவரது சொற்படியை அவர்கள் என்றென்றைக்கும் செய்தார்கள். அவர்கள் பஸ்கா விருந்து தயார் செய்தார்கள். தம்பி, விருந்தை ரெடி பண்ணியாப்பா? ரெடி பண்ணியாச்சு. அல்லேலூயா. அம்மா, கால் கழுவுறதுக்கு தண்ணியை ரெடி பண்ணிட்டியாமா? ரெடி பண்ணிட்டா. அல்லேலூயா. அப்போ விருந்து உண்ணுவதற்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி விருந்தை ஏற்படுத்தினது போல் இன்றைக்கி நாம் விருந்தை ஏற்படுத்தி கொண்டாடக்கூடிய நாள் தான் இது. அல்லேலூயா. பாருங்கள், இயேசு அப்படி சொன்ன பிறகு அன்று மாலை இயேசுவும் அவரது 12 சீசர்களும்
மேஜையில் அமர்ந்து உணவு வருந்திக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது இயேசு கூறினார், உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நல்ல பஸ்கா பண்டிகையில் சாப்பாடுக்குமா கபன்னு போய்கிட்டு இருக்கு. அந்த போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு குண்டை ஒன்று போட்டுதான் இருக்கு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் ஐயா, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நீங்களும் சொல்லுங்க, இன்றைக்கி எங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். உங்களில் ஒருவன் விரைவில் என்னை எதிராளியிடம் பிடிக்க கொடுக்க போகிறான் என்றார். பிடிபடும்படிக்கு என்னை காட்டி கொடுக்கப்படுகிறான். அல்லேலூயா. அதை கேட்ட சீசர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். ஒவ்வொரு சீசரும் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, நிச்சயமா அது நான் அல்ல என்றார்கள். அவன் தப்பிக்க வழியை பார்க்க, ஐயா நான் இல்லையா, ஐயா நான் இல்லையா, நல்லா தானையா போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒன்று சொல்லிட்டு என்னையா ஐயா என்னையாங்க ஒருத்தன், அது ஆண்டவர் ஒருத்தன் தான்டா, ஆனால் எல்லாரும் இல்லைடா அப்படிங்கார். அப்போ உடனே எல்லாம் சொல்ல என்ன சொல்லான், ஐயா நான் இல்லைங்க. அப்போ தலையில் கையை வை. ஆமென். நம்ம கூட்டத்தில் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு பாம்பு போட்டல யார் தலை சூடாக இருக்குன்னு தலையில் கையை வைக்கிற மாதிரி இங்கே எல்லாம் முந்திட்டான், ஐயா நான் இல்லை அப்பா நீ இல்லைப்பா அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு என்ன பண்ணுறார் பாருங்க. அதை கேட்ட சீசர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு சீசர்களும் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, நிச்சயமாக அது நான் அல்ல என்றார்கள். அதற்கு இயேசு, நான் கை கழுவும் பாத்திரத்தில் கை கழுகிறவனே எனக்கு எதிராளியானவன். மனுஷகுமாரன் இறப்பார், இது நடக்கும் என வேத வாக்கியம் சொல்லுகிறது. மனித குமாரனை கொல்லுவதற்கு காட்டி கொடுக்குவதற்கும் மிகுந்த தீமை விளைவு, அதைவிட அவன் பிறக்காமல் இருக்கலாமே என்றார். பின் யூதாஸ் இயேசுவிடம், போதகரே, நான் நிச்சயம் உங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டேன் என்றான். இயேசுவை என் எதிரிகளிடம் காட்டி கொடுக்க போகிறவன் யூதாஸ் தான். அதற்கு இயேசு, இல்லை, நீதான் என்னை காட்டி கொடுப்பாய் என்றார். அல்லேலூயா. யூதாஸ் அந்த இடத்துல ஒரு பொய்யை போடுதான். ஐயா என்ன பண்ணுறா, ஐயா நான் இல்லை. அவர் சொல்ல, நிச்சயமாக நீ தாண்டா, செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமாக நல்லா செய்ய அப்படிங்காரு. அல்லேலூயா. தப்பு பண்ணுறவனை கூட இயேசு என்ன பண்ணுறாரு, பக்குவமாக பேசி, தம்பி போட்டோம், கிளம்பு, நான் வந்தது அதுக்கு தான், என்னை காட்டி கொடுக்க போகிறது உண்மைதான். ஏன்னா நான் இந்த நாளுக்காக தாண்டா நான் காத்திருந்தேன். எந்த நாளுக்காக? இது ஒரு பாக்கியமான நாள். ஏன்னா என் மூலமாய் என்னை விசுவாசிக்கிற என் எல்லா பிள்ளைகளும் ஆபிரகாமனுடைய சந்ததி எனப்படக்கூடிய ஒரு நாளுக்காக காத்திருந்த நாள். இந்த விருந்தின் நாளில் நீ தான் அதற்கு சரியான ஆள் என்று நியமிக்கப்பட்டவன். நீ சீக்கிரமாய் செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு இயேசு சீசர்களோடு கூட தன்னுடைய பந்தியில் தொடர ஆரம்பித்தார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த பந்தியில் தொடர்ந்து இருக்கணும். சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. 1947 ஆண்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியிலே தேவன் கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பாலும் தேனும் ஓடுகிற ஜெருசலேம் என்கிற நாடு 1947 பூமியில் மேப்பில் ஒரு இடம் கிடைத்த உடனே லெபனான், பாலஸ்தீன், ஈரான், ஈராக், எகிப்து, ஏமன் இப்படி போன்ற நாடுகளுக்கு நடுவில் இவர்கள் வளம் எடுத்து வைக்கும் பொழுது 7 நாடுகள் இந்த இஸ்ரவேலர்களை இன்னும் டபிள்னு டெய்லி
அடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் தமது நாமத்து நித்தமாய் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை ஏற்றுகிறது. என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு விருந்தை ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றது போல இன்றைக்கு அவர்களுடைய பாத்திரம் நிரம்பிதான் வழிந்து கொண்டிருக்கிறது யூதர்களுக்கு. அன்பானவர்களே, வாக்கு தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாற மாட்டாரு. மாம்சத்துக்குரிய யூதனுக்கே அப்படி பாதுகாப்புனா ஆவிக்குரிய யூதனாகிய நமக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பு! அல்லேலூயா! அதனால் நமக்கு ஆண்டவர் இந்த நாள் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணினதற்கு சத்துருக்களுக்கு நடுவில் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம். தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும், நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்கள் அதை சிலுவையில் நிறைவேற்றும்படிக்கு இயேசு ஒரு நல்ல மேய்ப்பனாய் நமக்காக சிலுவைக்கு முன்பாக வளமெடுக்கும்படிக்கு காட்டி கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள். அல்லேலூயா! நாம் ஒரு நாளை கொண்டாடுறோம்னா சும்மா சாதாரணமாக கொண்டாடக்கூடாது. அதனுடைய அறிவுபூர்வமாய், அதனுடைய ஆவிபூர்வமாய் அதை புரிந்து அந்த நாளை கொண்டாடும் பொழுது, அதை ஆசரிக்கும் பொழுது அது நமக்கு சமாதானத்தை தருகிறது, அது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது, அது நமக்கு நிம்மதியை தருகிறது, அது நமக்கு அபிஷேகத்தை தருகிறது, அது நமக்கு ஒரு நிறைவை தருகிறது, அது ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது, அது நமக்கு ஒரு வெற்றியை தருகிறது. இந்த நாள் வெற்றியின் நாள். இந்த நாள் இயேசு வெற்றி போடும்படிக்கு தன்னை காட்டி கொடுக்கப்பட்ட நாளில் ஒரு விருந்தின் நாளாக இருப்பதற்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, சபை அவருக்கு நன்றி சொல்லி, சபையார் இந்த நாளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து மகிமைப்பட்டு கனப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி போற்றி புகழுங்கள். இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே மக்கு நன்றி. இயேசுவே, இந்த நாளை நாங்கள் ஆசரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலாவது, ஆண்கள் ஒவ்வொரு ஊராய் போய் ஒரு பாடலை நான் பாடுவேன். அதுக்கு பிறகு பாஸ்டர் அம்மா முன்னாடி வாங்க பாடுவாங்க. ஆண்கள் ரெண்டாக போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கர்த்தரின் பந்தியில் வா அந்த பாடலை பாடி நாம் என்ன பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, 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 amen. hallelujah. இது ஒரு கர்த்தரின் பந்தி. இந்த பந்திக்கு நாம் எல்லாரும் வரணும். இந்த விருந்துக்கு வந்து அவரை ஆசரிக்க வேண்டும். ஆமேன். ஐயா 2 பேர் போங்க, முதல்ல காலை கழிட்டு வாங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர். நம் மத்தியில் இருக்கிற அந்த ஒரு அப்பத்தை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் வைங்க. ஒரு அப்பத்தை இதில் வை. ஆமென். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற அப்பத்தை உங்கள் கண்களில் அப்படியே ஒருத்தர் இப்போ அப்படி கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் போய் பாருங்க. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடும் பொழுது இந்த அப்பத்தை ஐயா உங்கள் கண்ணில் காட்டுவார். நீங்கள் அப்படியே தட்டில் என்ன பண்ணணும் தெரியுமா, இப்படி வாங்கி அப்பத்தை கையில் வாங்கி அதை அப்படி ஒரு 2 பார்வை பார்த்துட்டு பக்கத்தில் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். சரிதானா? உட்காருங்க. ரைட். இப்பொழுது ஒரு பாட்டு பாடும்போது அந்த பரிமாற்றம் நமக்கு நடக்கும். ஆமென்.
அல்லேலூயா. ஏன்னா நாம் ஒரு பாட்டு பாடினோமே, அன்பே கல்வாரி அன்பே என்ற பாடலை நாம் என்ன பண்ண போகிறோம், திரும்பியும் பாட போகிறோம். ஆமென். அப்படி பாடும் பொழுது நாம் இந்த தட்டு முதல்ல இங்கேருந்து பாஸ் ஆகும், அப்படியே பார்த்து முடித்து நேராக இங்கே வந்துடும். சரிதானா? ரைட். இப்பொழுது நம்ம எல்லாம் கண்ணை மூடி, இயேசு அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அப்பத்தை கையில் எடுத்தார் என்று பார்த்தோம். அந்த அப்பத்தை எடுத்து அவர் ரெண்டாக பிச்சு தம் சீசர்களுக்கு பகிர்ந்தது போல இந்த பஸ்கா பண்டிகையை நாம் ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டாடுறோம். இப்பொழுது இயேசுவே இதை ஆசரித்ததுக்காக நன்றி, அற்புதம் நடந்ததுக்காக நன்றி. ஆமென். கொடுங்க. ரெண்டு கையோட பயபக்தியோட அப்படியே கண்ணை மூடி தியானத்தில், அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்று எல்லாம் கண்ணை மூடி அப்படியே பயபக்தியோட எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அப்படியே கொடுத்து ரவுண்டு போயிட்டார். அவங்க கையில் கொடுங்க, இந்திராம கொடுங்க. குடிச்சிடக்கூடாது, பார்க்கணும். காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. சொல்லுங்க பாப்போம். தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே உம்
உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பானவர்களே, இயேசு எருசலேம் நகரில் சீமோன் என்கிற அந்த காட்டேஜில் மேலே என்ன செஞ்சாரோ அதை நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நேராக உட்காரு. அப்போ எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக பயத்தோட பக்தியோட ஒரு சடங்கு ஆச்சாரத்தை நம்ம செய்யும்போது அது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்பொழுது ஐயா அவர்கள் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த மீத ரசம் மீத அப்பம் என்னத்தை காண்பிக்கணும். இன்னும் நிறைய பேர் வரணும். இந்த நல்ல நாளில் இந்த திருவிருந்தை கொண்டாட தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இதை ஆசரிக்க உதவி செய்தக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் விசேஷித்தமாய் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரிந்தும் என்னென்னைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.